பேக்கரியில வாங்குற அதே டேஸ்ட்ல வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம். 1 1/2 கப் மைதா, 1/2 கப் ஜீனி பவுடர் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய், 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் உப்பு. இத மொதல்ல கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணா போதும். எனக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலா தண்ணி தேவைப்பட்டது. சப்பாத்தி மாவ விட கொஞ்சம் டைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு செஞ்சா சூப்பரா இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குது. இத 4 போர்ஷனா பிரிச்சுக்கோங்க. நல்லா உருட்டிட்டு, மைதால கோட் பண்ணிட்டு நம்ம தேய்ச்சோம்னா ஒட்டாம வரும். சப்பாத்தி மாரி ரொம்ப நைஸா தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் திக்கா இருந்தா தான் சூப்பரா இருக்கும். நல்லா கிரிஸ்பியா வேணும்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் நைஸா கூட தேய்ச்சுக்கலாம். இத நல்லா பரத்தி எடுத்துட்டு, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேத்த மாரி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சத பொரிச்சு எடுத்தா போதும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உள்ளேலாம் நல்லா வேகும். பேக்கரியில வாங்குன மாரி அதே டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.